ருத்ராட்சம் யார் அணிவது, யார் அணியக்கூடாது என்கிற தலைப்பில் பார்ப்போம். முதலில் ருத்ராட்சம் பல வகைகளில் இருக்கிறது. 24 முக ருத்ராட்சம் வரை, ஒரு முக ருத்ராட்சத்திலிருந்து 24 முக ருத்ராட்சம் வரை இருக்கிறது. அதில் ஒரு ருத்ராட்சம், 5 முக ருத்ராட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த 5 முக ருத்ராட்சத்தை அனைவரும் அணியலாம். அந்த ருத்ராட்சத்திற்கு யூனிவர்சல் ருத்ராட்சம் என்று பெயர். அந்த 5 முக ருத்ராட்சத்தை குழந்தைகள் அணியலாம், ஒரு மாதவிடாயில இருக்கிற பெண்கள் அணியலாம், குழந்தை பெத்துக்கிட்டவங்க அணியலாம், தாம்பத்தியத்துல படுக்கிறவங்க அணியலாம், வயதானவங்க அணியலாம், மாமிசம் சாப்பிட்டு இருக்கிற ஆக்சுவலா அந்த ஆன்மீகத்துல மாமிசம் என்பது சாப்பிடவே கூடாது. ஒருவேளை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கழட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க இதை கழட்டி வச்சுட்டு மாமிசம் சாப்பிடு. அதாவது இந்த ருத்ராட்சம் என்ன தெரியுமா, உங்கள் மனதை மாற்றும், அவ்வளவுதான். இந்த ருத்ராட்சத்தை நீங்க போட 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 எந்த ருத்ராட்சமாக இருந்தாலும் உங்களை வேறு ஒரு பாதைக்கு கொண்டு செல்வதுதான் ருத்ராட்சத்துடைய வேலையே. அப்போ நீங்க 5 முக ருத்ராட்சம் யாரு வேண்டுமானாலும் போடலாம். ஆனால் மத்த